ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் மிதுன ராசிக்கான வாரராசி பலன் பார்க்கலாங்க. மிதுன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆனால் என்னன்னா, ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு 2ஆம் இடத்துல. அப்போ நம்மளுடைய பேச்சின் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக பேச்சுவார்த்தை ரொம்ப கவனமாக இந்த டயத்தில் பேசணும். யார் மிதுன ராசிக்காரங்க எப்போயுமே நகைச்சுவையாக ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம் இல்லையா, அது எல்லாமே இந்த டயத்தில் நமக்கு ஆப்போசிட்டாக அது அப்படியே திரும்பிடும். ஏன்பா எப்பயும் பேசுகிற மாதிரி தானே பேசிகிட்டு இருக்கேன், அதே நக்கல் அதே நையாண்டி தானே. ஆனால் அது பார்த்தீங்கன்னா எதிராளி கொஞ்சம் ஹர்ட் பண்ணிடும். ரொம்ப மனசை பாதிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்துடும். அதன் மூலமாக பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்ததுனால குடும்பத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ஒன்று சொல்லுவோம், அவங்க ஒன்று பண்ணுவாங்க. இதனாலேயே சின்ன தொல்லைகள் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? அதனால் இதையுமே ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. எதனால் அப்படின்னா, நமக்கு இதெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுட்டுனா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேலைகள் பார்க்கலாம்ல, அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய நடவடிக்கைகள் மாற்றிக்கலாம். அதான் ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வருமானத்தில் இப்போ இந்த சில குறைபாடுகள் இருக்குங்க. ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணுறோம், இதில் இந்த அளவுக்கு ஒரு அமௌண்ட் வரும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஏற்பாடு பண்ணுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு குறைபாடு இருக்கும். நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு ரொம்ப தாமதமாகும். ரொம்ப சின்ன சின்ன சிக்கல்கள் வரும். 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராசிதிபதி புதன் பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த புதன் பகவான் கூட உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் சேர்ந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களுடைய 7ஆம் பார்வை 2ஆம் இடத்திலிருந்து இவங்களுடைய 7ஆம் பார்வை ராசிக்கு 8ஆம் இடத்துல பதியுது. அப்போது தேவையில்லாத ஒரு பிரச்சனையை நோக்கி நீங்கள் போயிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? இந்த டயத்தில் தான் யோசிக்கணும், இது தேவையா தேவையில்லையா அப்படின்ட்டு ஒரு ஆலோசனை பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க இல்லைங்களா. உங்களுக்கு வெல்விஷன் சில பேர் நம்ம நினைப்போம் இல்லைங்களா. அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த வேலைகள் பண்ணுங்கள். அப்போ தேவையில்லாத வீண் சிக்கல்கள் பிரச்சனை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். இந்த விஷயத்தை கவனம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு இடத்துல ஒரு கடன் கொடுத்துருக்கோம். தொழில் சம்மந்தமான ஒரு கடன் கொடுத்துருக்கா, ரொம்ப நாளாக வராமல் இழுத்துட்டு போயிட்டே இருக்கு. அது எப்பப்பா வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா, அதை நோக்கியும் இந்த டயத்தில் போகிறீங்க. அப்போ அந்த காசு பணத்தெல்லாம் வசூல் பண்ணுறீங்க. இந்த டயத்தில் கன்ஃபார்மாக வசூல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்சூரன்ஸ் தொடர்பான விஷயங்களில் வேலை பார்க்குறவங்க, இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க, உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டயத்தில் மிக சிறப்பான விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சின் மூலமாக அந்த சிறப்பான விஷயத்தில் சில குறைபாடுகள் வர மாதிரி நீங்களே பண்ணி வச்சுருக்கீங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருந்தவங்க மிதுன ராசிக்காரங்க. 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு, அப்புறம் குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே பண்ணி கொடுப்பீங்க. நல்ல தூக்கம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டர்பாக இருந்துகிட்டே இருந்தது. தூக்கத்தில் சில குறைபாடுகள் இருந்தது, நிம்மதியாக தூக்கம் இல்லை. இது எல்லாமே மறைஞ்சிடும் 12ஆம் தேதி. நல்லா நிம்மதியாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள் ஏற்பாடு பண்ணுறதா இருந்தால் தாராளமாக இந்த டயத்தில் பண்ணலாம். ஏன்னா பூர்வீக சொத்து ஒன்று இருக்குது. அந்த இடத்த போய் கரெக்டாக போய் பார்த்துட்டு வரணும் இப்போ இந்த டயத்தில் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது 12ஆம் தேதி போங்க. அது ரொம்ப 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 நல்லது. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா 13, 14 இந்த தேதிகளில் பார்த்தீங்கன்னா 13, 14 தேதிகளில் பார்த்தீங்கன்னா இந்த டயத்தில் புதுசாக வேலைகளுக்கு முயற்சிகள் பண்ணலாம். தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு கடன் வாங்குறதுக்கான முயற்சிகளும் பண்ணலாம். அந்த டயத்தில் இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா உடல் சம்பந்தமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதான் முக்கியமாக வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. பழைய உணவுகள் எடுத்துக்காதீங்க இந்த டயத்தில். நம்ம அதான் ஒரு வேலை பார்க்குறதுக்கு போயிருப்போம். பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடையில் போய் ஏதோ ஒன்று சாப்பிடுவோம். ஓகேங்களா? அங்கே இருக்கிற அவங்க ரெடி பண்ணுற அந்த ஆயில் தப்பான ஆயிலாக இருந்திருக்கும். அதனால் சின்ன பிரச்சனைகள் வரத்துக்கான, வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 15, 16 இந்த நாட்களில் கூட்டு தொழில் பண்ணுறவங்க அதுக்கான முயற்சிகளில் இறங்குங்க. கூட்டு தொழில் பண்ணலாமா அப்படின்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க இல்லைங்களா. இது எல்லாமே இந்த 15, 16 இந்த டயத்தில் உங்களுடைய நண்பர்கிட்ட பேசுனீங்க அப்படின்னா கூட்டு தொழில் அமைவதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எப்போ 15, 16 இந்த தேதிகள் பண்ணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தேதிகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணைவர் அவங்க உங்களுக்கு மிக பக்கபலமாக எல்லா விதமான காரியங்களும் செஞ்சு கொடுப்பாங்க 15, 16 தேதிகளில்.
அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து எப்படி இருந்தாங்களோ இல்லையோ, இந்த டேட்டில் மட்டும் 2 நாட்கள் மட்டும் வந்து உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வந்து அவங்களுடைய நடைமுறைகள் இருக்கும், அவங்களுடைய பேச்சுவார்த்தைகள் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப இணக்கமாக நடந்துக்குவாங்க. 17, 18 இந்த தேதிகள் வந்து சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக நடந்துக்குங்க. தொழில் சம்பந்தமான விஷயங்களை பேச போகிறப்ப இருந்தாலும் சரிதான், இல்லை அப்படின்னா வெளியில் வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரிதான், வேலை பார்க்குற இடத்துல இருந்தாலும் சரிதான், குடும்பத்திலையும் சரிதான், நம்முடைய பேச்சுவார்த்தைகள் வந்து ரொம்ப கவனமாக இருந்துங்க. ஏன்னா ஆல்ரெடி ஏற்கனவே இந்த புதன் பகவான், ராசிதிபதி புதன் பகவான் வக்ரத்தில் இருக்கிறதுனால நம்ம நினைக்காத சில விஷயங்கள், சில பிரச்சனைகள் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுலேயுமே முக்கியமாக பார்த்தீங்கன்னா 17, 18 இந்த நாட்களில் சந்திராசம் வர்றதுனால மிக மிக ரொம்ப 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 கவனமாக இருந்ததுங்க. இந்த வாரத்தில் வந்து என்ன வழிபாடு பண்ணலாம்? சிவன் வழிபாடு மிக மிக சிறப்பு. சிவபெருமான் வழிபாடு மூலமாக உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவானுடைய வக்ரத்தின் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே குறையும். சிவன் வழிபாடு பண்ணுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லவும், எடுத்துக்கிட்ட காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும், நண்பர்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இதுவரைக்கும் மிதுன ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன்.